வணக்கம் மக்களே. நேற்று நடந்த பாமகவோட மாநாடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்களோட ஒரு வெற்றி மாநாடாக தான் அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். அதோட வீடியோ காட்சிகள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா அந்த தாராசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கும்பகோணம் தாராசுரத்தோட அந்த பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நீண்ட பல கிலோமீட்டர் தூரம் வந்து வாகனங்கள்லாம் அணிவகுக்கின்ற காட்சியெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பாமக தன்னுடைய அந்த மாஸ் அப்படிங்கிற வட மாவட்டனாலே அது பாமக தான் அப்படிங்கிற ரீதியில தன்னோட மாஸ் இன்னமும் வந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறத நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றிகரமான ஒரு மாநாட்டை வந்து நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாநாட்டிற்கு இன்னும் கூட்டம் போதா இன்னும் ஒரு சில லட்சங்கள் வந்து கண்டிப்பா வந்திருக்கும். அப்படியேப்பட்ட கூட்டத்தை வந்து பல்வேறு வழிகளில் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் வந்து தொடர்ச்சியாக திருப்பி விட்டு கொண்டே இருந்ததால மாநாட்டு திடலுக்கு வந்து சரியான நேரத்திற்கு பாமக தொண்டர்கள் வந்து சுத்தமா வர முடியலன்னு நம்ம சொல்லி ஆகணும். அது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாமக தலைமை வந்து இது ஒரு கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் நம்ம பார்க்கப்படுகிறது நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சில அதாவது ஒரு மாதத்துக்கு முன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில விவசாயிகள் மாநாடு நடத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாமக தொண்டர்களே ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஆளும் அரசோட காவல்துறை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அலைய விட்டுட்டு இருந்தாங்க. அங்க அப்பயும் அந்த மாநாட்டிலும் பார்த்தீங்கன்னா சில லட்சம் தொண்டர்கள் வந்து மாநாட்டு திடலுக்கு வர முடியல. அவ்வளவு தூரம் வந்து மிகப்பெரிய அளவுல அலைச்சல தான் அந்த காவல்துறை வந்து உண்டாக்குன்னு சொல்லி ஆகணும். அதையும் மீறி அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தோட மாநாடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி மாநாடு தான் அமைந்தது. அதே போல நேற்று நடந்த கும்பகோணம் வன்னியர் சங்க மாநாடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி மாநாடு தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழக அரசியல குறுகிய காலத்திற்கு பார்த்தீங்கன்னா 2 மிகப்பெரிய மாநாடுகளை நடத்தி முடித்து பாமக மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை தான் நம்ம படைத்து இருக்கு நம்ம சொல்லி ஆகணும். பேக் டு பேக் ஒரு மாநாடு வந்து ஒரு ஆளுங்கட்சியோ இல்ல ஆண்டு கட்சியோ நடத்திருக்காங்களான்னு பார்த்தா இது வரைக்கும் இல்லைன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவர்களுடைய கூட்டத்தோட பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டம் சேர்க்கணும்னாலே பார்த்தீங்கன்னா அங்க வந்து வெறும் பணம் பணம் பணம். கூட்டத்துக்கு வரவங்களுக்கு 500 ரூபாய் பணம், அன்னைக்கு நைட்டு குவார்ட்ரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில சலுகைகள் பண்ணா மட்டும்தான் பிரியாணி அது மாதிரியான சலுகைகள் பண்ணா மட்டும்தான் கூட்டத்துக்கு வருவானுங்க. பெண்களுக்கு பார்த்தா 500 ரூபாய் புடவை எல்லாம் கொடுத்தாதான் அந்த கூட்டத்துக்கு வருவானுங்க, அந்த ஆளுங்கட்சி திராவிட கட்சியில கூட்டத்திற்கு. அதனால பாமக கூட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் இரண்டு மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாட்டை நடத்தி தமிழக அரசியல் கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பலத்தை மீண்டும் நிரூபித்திருக்கிறது நம்ம சொல்லி ஆகணும். ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தியிருக்காங்க சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டோட முடிவுல பாத்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாநாடு வெறும் ட்ரைலர் மட்டும்தான். மே 11ஆம் தேதி மே மாசம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல மகாபலிபுரத்துல வன்னியர் சங்க மாநாடு நடத்தப்படும் அப்படிங்கிற ரீதியில மருத்துவர் அன்புமணி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டு திடல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு குதூகலத்தில் தான் இருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். அந்த மாநாடு அந்த களம் பார்த்தீங்கன்னா மிகவும் அதிர்ந்து விட்டு தான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு அந்த சித்திரை முழுநிலை மாநாடு பார்த்தீங்கன்னா பேர் போன மாநாடாக தான் இருந்தது. லட்சக்கணக்கான தொண்டர்களை வந்து அந்த அது மாதிரி மாநாடெல்லாம் நடத்த முடியுமா அப்படிங்கிற ரீதியில வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கேள்விகள் தான் முன்வைத்தாக வேண்டும். மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி மாநாடு வந்து மறுபடியும் நடத்த போகிறோம் அப்படிங்கிற ரீதியில் வந்து பாமக தலைமை சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கவனிக்கத்தக்க விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா பேக் டு பேக் 2 மாநாடுகளை வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாநாட்டுக்கு இன்னும் வெறும் 2 மாதங்களே தான் இருக்கு. இந்த 2 மாதங்கள்ல மீண்டும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடை வந்து பாமக தலைமை நடத்த போகுதுன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இது வந்து மற்ற கட்சிகளுக்கு ஒரு சவால் விடும் ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. பேக் டு பேக் ஒரு மாநாடு நடத்துறாங்கன்னா கண்டிப்பா இது வந்து மற்ற கட்சிகளால் முடியுமா பார்த்தா வாய்ப்பே இல்லைன்னா சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் வந்து பாமக தன்னுடைய தொண்டர்களுக்காக தொடர்ச்சியாக மாநாடுகள் வந்து நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம 2026ல மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். திராவிட கட்சிகளை தவிர்த்து முக்கியமா திமுக வந்து ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் பாமக தொடர்ச்சியா செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனை மேம்பிக்கும் வகையில பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா திமுக எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா பாமக தரப்புல மிகப்பெரிய அளவுல அழுத்தத்தை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வன்னியர் சங்க மாநாடாக நடத்தப்பட்டாலும் அதுல பேசின பல்வேறு சமுதாய தலைவர்கள் முக்கியம் பயிர் சமூக தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பீச்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துதான் சொல்லி ஆகணும். கண்டிப்பா அவர்களுடைய அந்த பேச்சுல பாத்தீங்கன்னா ஒரு ஆதங்கம் ஒரு ஏக்கம் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழ்நாட்டுல எப்படியாவது அந்த வன்னியர் சமூக மக்களும் பயிர் சமூக மக்களும் ஒரு சில இடங்கள்ல இருக்கிற அந்த அந்த சச்சரவுகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வந்து அவருக்கு சொன்ன விஷயம்லாம் கண்டிப்பா கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கிறது. கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தொடர்ச்சியா தீர்த்து கொண்டா பாத்தீங்கன்னா வட மாவட்ட திராவிட கட்சிகளோட அந்த அரசியல் பிரித்தாளும் அரசியல் பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக உடைபடும் நம்ம சொல்லி ஆகணும்.
அதுக்கப்புறம் அன்புமணியான சொன்ன அந்த சித்திரை முழு மாநாடு பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல தான் இருக்க போகுதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா சாதாரண இந்த மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ளேயே அறிவிச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சுட்டாங்க. பேக் டு பேக் 2 மாநாடுகளுமே அப்படிதான். அந்த விவசாயிகள் மாநாடு பார்த்தீங்கன்னா வெறும் 25 நாட்கள் அறிவிச்சு ஒரு வெற்றி மாநாடு நடத்திட்டாங்க. இது ஒரு மாசத்துக்குள்ள அறிவிச்சு வெற்றி மாநாடு நடத்திட்டாங்க. இன்னும் சித்திரை முழு படம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாசம் இருக்கு. அதுக்கப்புறம் நடுவில் ஏப்ரல் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் கேப் இருக்கிறதால அந்த மாநாட்டோட கண்டிப்பா திட்டம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல தான் இருக்கு நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்று நடந்த மாநாடு பார்த்தீங்கன்னா பல்வேறு சம்பவங்கள் விரும்பத்தகாத சங்கங்கள் தொடர்ச்சி நடந்தது. ஒரு பக்கம் காவல்துறை மாநாட்டுக்கு வரக்கூடிய அந்த வாகனங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அலைக்கழிச்சதாகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு 8 மணிக்கு மேல எங்கேயுமே அந்த கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற எல்லா ஹோட்டலும் மூட சொல்லிட்டாங்க. எல்லா கடையும் பார்த்து மூடுறாங்க. கும்பகோணம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற சில கிலோமீட்டர் தூரம் ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு எதுவுமே எந்த கடைகளும் திறக்காத அளவுக்கு பார்த்து கொண்டதுல தமிழக காவல்துறை மிகவே சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். இது மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க எப்படிதான் ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த கடையில மூட்டாங்க. ஆனா டாஸ்மாக் கடை மட்டும் மூடாங்கன்னு பார்த்தா மூடல தான் நம்ம சொல்லி ஆகணும். கும்பகோணத்தை அடுத்து இருக்கிற ஒரு சில கிலோமீட்டர் எல்லாம் டாஸ்மாக் கடைகளுக்கு தொடர்ச்சியா தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருந்தது 10 மணி வரைக்கும். அது அது என்ன மாதிரியான நிலைப்பாடுன்னே தெரியலன்னு நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா பேக் டு பேக் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுல மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியை தான் பாமகவுக்கு கொடுத்துள்ளது நம்ம சொல்லியாகணும். கண்டிப்பா தமிழக அரசியல மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் முயற்சியில பாமகவும் அது தலைமையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. 2026 இதுக்கான ரிசல்ட் கிடைக்குமா பார்த்தோன்னா கண்டிப்பா வேற லெவல்ல சம்பவத்துக்கு பாமக தயாரிக்க கொண்டிருக்கிறது நம்ம சொல்லியாகணும். நன்றி, வணக்கம் மக்களே.